For export, there is a huge demand for the product. But as you said, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த hygiene issues இன்னும் இருக்கு. Samples-லாம் நம்ம foreign buyers-க்கு அனுப்பும்போது they will give a lot of bad comments. But eventually that was failure. Okay. Hi Bastin. Hi sir. Hi எப்படி sir. இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர். நீங்க நல்லா Thanks for coming. Thank you for the invite sir. Thank you for the Super. Bastin உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்புறம் நம்ம இன்டர்வியூக்குள்ள போயிடுவோம். Bastin Raj did his 12th from TVS school. Yes. அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஜினியரிங் ஃப்ரம் கேரன் ஐடி முடிச்சுட்டு யூ டிட் கேட் வித் அஸ் கேட் ட்ரைனிங் பண்ணீங்க. அதுக்கப்புறம் LIBA லோயலா இன்ஸ்டியூட் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் உங்களோட MBA went on to work with banking industry. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஸ்டிண்ட் இன் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி, தென் entrepreneurship, எக்ஸ்போர்ட்ஸ். நல்ல ஒரு க்ரோத். ரொம்ப சந்தோஷம் அண்ட் பெருமையாக இருக்குது உங்களை பார்க்குற போது மீட் பண்ணும்போது. அண்ட் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன் நீங்கள் வந்து இந்த ஒரு எக்ஸ்போர்ட்ன்ற ஒரு அமைப்பில் நீங்கள் செக்ரட்டரியாக இருக்கீங்க. யூஆர் ஹெல்பிங் லாட் ஆஃப் அதர் பீப்புள் வாண்ட்ஸ் டு எக்ஸ்போர்ட். ரொம்ப சந்தோஷம். நல்ல வளர்ச்சி, மேலும் மேலும் வளருங்க. தேங்க்யூ சார். பாஸ்டன், நீங்கள் நம்மளோட அலும்னை. இங்கே நீங்கள் படித்த காலத்தில் பால்சு சக்ஸஸ் அகாடமியில் ஸ்டூடெண்ட்டாக இருந்த காலத்தில் இருந்து ஏதாவது ஒரு மெமரி ஏதாவது ஷேர் பண்ணலாமா? சார் மெமரி வந்து நான் ஆக்சுவலி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்கள் 1 year ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுன்னு சொன்னீங்க. ஆமாப்பா. ஸோ அந்த 1 year ஃபுல்லாகவே எனக்கு நல்ல மெமரிஸ். ரைட் ஃப்ரம் மார்னிங் 10 o'clock இங்கே வரதுலேருந்து நானும் நவீன் ராஜும் சேர்ந்து படிச்சுட்டு இருப்போம். கண்டிப்பாக. அப்புறம் ஆஃப்டர்நூன் என்னோட இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்காக நீங்கள் டெய்லி ஒரு இங்கிலீஷ் மூவி வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அதை ஆஃப்டர்நூன் உட்காந்து பார்த்துட்டு சூப்பர். அப்புறம் ராம் சாரோடையும் நீங்கள் நெட்ஒர்க் பண்ணி விட்டீங்க. லைக் அந்த UN மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ்க்காக ஒர்க் பண்ணுறது. ஸோ அதையும் பேரலாக அது எல்லாமே வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர் சூப்பர். அப்பார்ட் ஃப்ரம் த கோச்சிங். Coaching is as usual. Okay. So apart from this, lot of memories. Thank you, Bastin. Bastin, you went on to do your MBA from LIBA, Loyola Institute of Business Administration. நீங்கள் அந்த ஸ்பெசிஃபிக்லி அதில் வந்து ஏதாவது one learning from LIBA from your MBA? Sir, till engineering, I perceived education as different. Okay. LIBA போனோன்னா it's completely practical, ground oriented learning இருந்தது. Okay. லைக் இங்கெல்லாம் நம்ம ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு படிக்கிறது மட்டுமே மார்க்ஸுக்குன்னு இருந்தது. கரெக்ட். அங்கே லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வில் ஃபெச் யுவர் மார்க்ஸ்ன்னு இருந்தது. ஃபீல்டு ஒர்க் நிறையா இருந்தது. ஸோ ஆண்டர்ப்ரனர்ஷிப்பும் அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்தது எனக்கு அங்கே தான் LIBAவில். ஓகே ஓகே. பிகாஸ் LIBAவில் ஒரு பெரிய ஈவெண்ட் பண்ணுவாங்க லைக் IPL மாதிரி LPL. ஓகே. LIBA Premier League. ஓகே. We need to use our own money to bet and purchase the team like Chennai Super Kings அந்த மாதிரி எல்லா ஸ்டேட்ஸோட டீம்ஸ் இருப்பாங்க. சரி 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 சரி. அதை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஜாயின் பண்ணி we have to purchase the team and we have to get sponsors for that also. Okay. And we have to manage our team for next 3 months. Okay. Not only cricket. புரியுது. 3 months தான் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். Very good. We have to invest our money, we have to manage our resources, we have to get sponsorship. That time sponsorship வெளியே அலோவ் பண்ணிடுவாங்க. நீங்கள் போய் we will give a letter, நீங்கள் போய் எங்கனால ஸ்பான்சர்ஷிப் வாங்கிக்கோங்க. So the sponsorship வாங்குறதே ஒரு பெரிய லேர்னிங். Because it's like pitching your business. அப்போ வந்து we got a very good sponsorship from Red Bus மாதிரி. அப்போ டிக்கெட் கூஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. டிக்கெட் கூஸ். அங்கே எப்படியோ கஷ்டப்பட்டு பிச் பண்ணி immediately he sanctioned the sponsorship. So that was very good memory. So post your LIBA you went on to work with banking industry. Yes. And I think you worked for 2 years there. And what happened? அதில் நடந்த ஏதாவது சம்பவங்கள் or அதில் இருந்து நீங்கள் அது entrepreneurship மூவ் ஆகிறதுக்கு அங்கே ஏதாவது டேர்னிங் பாயிண்ட் தான் இருக்கா? Yes sir, of course. So like if நான் வந்து ஒரு கார்ப்பரேட்டில் ஒரு பேக் எண்டில் ஒர்க் பண்ணியிருந்தா maybe situation would have been different. So front end, that too in ground sales, that too in a different language, like Kerala first position. Okay. So அதில் lot of situations, some bad memories and everything. So அதில் lot of instances. சரி சரி. So அதுதான் என்ன entrepreneurship like choose பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. Like some situations are like language barrier situations, unethical activities. So I always wanted to correct something, then only I can move forward. Correct. அங்கே இருக்கும்போது அதை என்னால் கரெக்ட் பண்ணவே முடியல. It is coming from top to down. I understand. This is a very common thing because when I moved from employability to entrepreneurship, I had the same stagnation issue where we are not able to take decisions in spite of knowing what to do and the right things to do. Yes. But somehow அந்த ஒரு protocol follow பண்ணும்போதோ இல்லை ஒரு waiting for the authority to do things அப்படின்றப்போ ரொம்ப லேட் ஆகுது or நடக்காமலே போயிடுது.
ஹென்ஸ் கஸ்டமர் பாதிக்கப்படுறாங்கன்றது நமக்கு தெரியுது. அண்ட் தட் இஸ் ஒன் ரீசன் வை ஐ ஆல்சோ மூவ் டுவர்ட்ஸ் entrepreneurship. வெரி குட். ஸோ குட் தேர், குட் பாயிண்ட். entrepreneurship நீங்கள் வந்து வரும்போது மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, பேங்கிங் இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒரு எஜுகேஷன் ஃபீல்ட் ஒர்க் பண்ணிவிட்டு தென் எப்படி அக்ரிகல்ச்சருக்குள்ளே வந்துட்டீங்க? எப்படி ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சருக்குள்ளே சான்ஸ்? நான் சூஸ் பண்ணல, ஐ திங்க் இட் சூஸ் மீ. ஓகே முரிங்கா. ஓகே. பிகாஸ் வென் நான் கேரளாவில் ஒர்க் பண்ணும்போது லைக் கேஷுவல் டிஸ்கஷன் வித் மை கேரளா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வி வாண்ட் டு ஸ்டார்ட் சம்திங், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு பேசிகிட்டே இருப்போம். பட் என்ன பிஸ்னஸ் என்ன பண்ணுறதுன்னு நம்மளுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. சரி, சம்திங் வி நீட் டு ஸ்டார்ட். அரௌண்ட் 2016 அந்த டைமில் மொரிங்கா சீடுக்கு வந்து என் சைனாவில் வந்து பயங்கர டிமாண்ட் இருந்தது. ஓகே. So my friend studied in China. One of his friends was asking him moringa seed. Okay. Moringaன்றது இங்கிலீஷ் வேர்ட் ஃபார் முருங்கைக்காய். முருங்கைக்காய், ட்ரம்ஸ்டிக். ட்ரம்ஸ்டிக். ஸோ அவன் என்கிட்ட கேட்டான் மொரிங்கா சீடை பண்ணலாமாடா. அவன் கேட்குறான், செம்ம டிமாண்ட், செம்ம மார்க்கெட். டேய், நான் முருங்கைக்கீரையே எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டேன், காயுமே சாப்பிட மாட்டேன். இது ரெண்டு தான் நான் பார்த்துருக்கேன் எங்கள் ஊரில். சீடெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது, பண்ண முடியாது. அவன் சொன்னால் உங்கள் ஊரில் தான் கிடைக்குதாண்டா, தமிழ்நாட்டில் தான் கிடைக்குதான், நீ ஒர்க் பண்ணி பாரு அப்படின்னா. ஸோ நான் வீக்கெண்ட் இங்கே வரும்போது கேரளாவில் இருந்து ட்ரிஷூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே வந்து வீக்கெண்ட் இங்கே வரும்போது ஜஸ்ட் ஒரு மார்க்கெட் ஸ்டடி பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் உள்ள ஃபார்மர்ஸ், ப்ராசஸஸ் எல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு நல்ல நெட்வொர்க் ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபிக்ஸ் பண்ணோடனே பையர் அந்த அவனோட ஃப்ரெண்டு ஹி கேம். ஓகே. ஹி லைக் த ஹோல் செயின். ஓகே. இமீடியட்லி ஹி கேவ் அன் ஆர்டர். ஓகே. ஓகே. பட் அப்போனா எனக்கு எக்ஸ்போர்ட்னா என்னன்னு தெரியாது. வாட் ஆர் த டாக்குமெண்டேஷன்ஸ், வாட் ஆர் த ப்ரொசீஜர்ஸ், எதுவுமே தெரியாது. ஆர்டர் கொடுத்துட்டார். சரி. அதுக்கப்புறம் தான் நான் லைசன்ஸஸே எடுத்தேன். வெரி குட். பட் இவென்ச்சுவலி தட் வாஸ் ஃபெயிலியர். ஓகே. லாட் ஆஃப் ஃபெயிலியர். ஓகே. ஸோ அதனால தான் ஐ ஸ்டாப்ட். ஆல்சோ ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் கேரளா. ரைட். லாட் ஆஃப் ஃபினான்ஷியலாக நிறைய சீட் ஆகி ப்ராசஸ் தெரியாததுனால நிறைய இஷ்யூஸ் வந்ததுனால ஐ ஸ்டாப்ட் தேர். சரி. அப்போ தான் எனக்கு இங்கே நம்ம சேம்பர் ஆஃப் காமர்ஸோட இபிசியோட தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸில் ஓகே, அங்கே தான் திருப்பதி ஒன் ஆஃப் த சம்மிட்ஸ் அங்கே திருப்பதி ராஜன் சார்னு சொல்லிட்டு சேர்மன் ஆஃப் ராஜெக்ஸ் இஸ் ஸ்பீச் அதான் என்னை மோட்டிவேட் பண்ணி சரி 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 கம்மிங் பேக் டு எக்ஸ்போர்ட். நான் விட்டுட்டேன் எக்ஸ்போர்ட்டை, அப்போ பண்ணிவிட்டு ஓகே தென் திருப்பி ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்பீச் வாஸ். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது பாஸ்டன். தே வாண்டட் டு ஸ்டார்ட் சம்திங், பெரிய எய்ம் இருக்கும், மார்க்கெட் இருக்கும்னு தெரியும், பட் அந்த வழிகள் எப்படி பண்ணணும்னு தெரியாதனால அந்த ஃபெயிலியர்னாலையும் ஒரு தடவை செஞ்சு பார்த்து பயத்தினாலையும் விட்டுட்டு போயிடுவாங்க. வில் கம் டு திஸ் கொஸ்டின் லிட்டில் லேட்டர். உங்களோட இந்த தொழில் முனைவோர் ஆன பின்னாடி இருந்த இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 5 years ஜேர்னியில் 1-2 தடவை ஆர் நிறைய தடவை கூட தப்பான முடிவு எடுத்துட்டேனோ அப்படின்ற மொமெண்ட் வந்திருக்கும் இல்லையா? அதில் தான் ஒன்று சொல்லாமல் அது எப்படி வந்தது, எப்படி தப்பான முடிவு எடுத்திருக்கீங்க, அவர் அதுலேருந்து எப்படி சரி பண்ணி வந்தீங்க? சரி, நான் நோன்னு சொன்னால் ஒரு பொய்யான ஆன்சராக தான் இருக்கும். கண்டிப்பாக நிறைய வாட்டி தோணியிருக்கு, நிறைய வாட்டி தோணியிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆண்டர்ப்ரனர்ஷிப்காக அந்த கொஸ்டின் தோணியிருக்குன்னா இல்லை. சரி. ஆண்டர்ப்ரனர்ஷிப்னால வந்து சேலஞ்சஸ்னால அந்த கொஸ்டின் வந்ததுன்னா இல்லை. ஏன்னா இதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் லாஸஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த ஸ்டேஜ் போவோம். அதனால வந்ததில்லை. பட் மெயின்லி பிகாஸ் ஆஃப் த சோஷியல் ப்ரெஷர். தட் இஸ் த மெயின் ரீசன். பிகாஸ் ஆஃப் த ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ். Because when we are starting, it will take some time to grow. So my friends and cousins, everyone, they will be in a different position. So that is the only reason. மற்றபடி கண்டிப்பாக அந்த சொசைட்டல் ப்ரெஷர் வந்து இப்போ எனக்குமே இது இருந்திருக்கு. பிகாஸ் வி கம் ஃப்ரம், நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது மேபி ஆர் இமீடியட் சர்க்கிள் வில் அண்டர்ஸ்டாண்ட், பட் செகண்ட் சர்க்கிள் ஆஃப் பீப்புள் எதுக்கு பெங்களூருக்கு வேலையை விட்டுவிட்டு இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஆர் இதில் என்ன சம்பாதிச்சிட போகிறேன், அது நல்லா தானே இருந்துச்சு, தோஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஆர் நம்மளுக்கு இங்கே ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் வந்தோடனே திருப்பி போயிடலாமா, இதெல்லாம் வேறு நடந்திருக்கும். ரைட், இட் ஹேப்பன் டு பி ஆல்சோ. குட் குட், நைஸ் நைஸ். தம்பி, இன்றைக்கி இருக்கிற நிறைய கிராஜுவேட்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஆர் எனிபடி ஹூ வாண்ட்ஸ் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸாக இருக்கட்டும், மெனி ஆஃப் தெம் ஃபீல் அக்ரிகல்ச்சர்ன்றது ஒரு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் பிஸ்னஸாக தான் பார்க்குறாங்க. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ்னாலே ரொம்ப ட்ரெடிஷ்னல் செட்டப்னு நினைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் எப்படி க்ரோ ஆகுதுன்னு பார்க்குறீங்க? சார், இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கோவிட் டைமில் தான் எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியுது. வெரி குட். ஆல் த செக்டர்ஸ் வேர் க்ளோஸ்ட் எக்ஸப்ட் ஃபுட். ஸோ அப்போ உலகத்தில் என்ன நடந்தாலும் எசென்ஷியல் இஸ் அக்ரி அண்ட் ஃபுட். தட் டு இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் பிளேயர் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ், அக்ரி ப்ரொடியூசர்ஸ் இந்த வேர்ல்ட். ஸோ அதனால் அதுக்கு என்றைக்குமே க்ரோத் தான் இருக்கும் பேஸ்ட் ஆன் த climatic changes and the lot of war situations are concerned. Agri sectors growth is going to rise more than இப்போ இருக்கிறத விட அது கண்டிப்பாக it will
grow 10 folds தான் நான் ஃபீல் பண்ணேன். Also with the latest technologies like IoT, climatic controls and a lot of AI into agriculture. Okay. That makes people feel easy. Modernization இருக்கும் efficiency கூடுதுன்றீங்க. Correct sir. Earlier agriculture was a physically demanding job. Labor intensive. Yes. But now இப்போ ஒரு கேமராலேயே they can control, use a mobile to put water to the plants. They can use drones to put the fertilizers and others. So நீங்க எங்க இருந்தாலுமே இதை ஆப்ரேட் பண்ண முடியும். பண்ணலாம். It's not physically demanding anymore. It is not physically demanding. So அந்த மாதிரி லேபர் இன்டென்சிவ் இல்லை. Yes. நம்மளுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இப்போ கிராமங்கள்லாம் நிறைய பேர் விவசாயத்தை விட்டு போகிறதுக்கு காரணம் லேபர் காஸ்ட் ஜாஸ்தியாகிடுச்சு அந்த மாதிரின்னு சொல்கிறாங்க. ஸோ அது இப்போது பயம் இல்லைன்னு சொல்கிறீங்க. கரெக்ட். ஆல்சோ சார் எல்லாருமே அக்ரிகல்ச்சர்னா வீட்டுன்னு தான் நினச்சிட்டு சார் ரைஸ் ப்ரொடக்ஷன் தான் நினச்சிட்டு ரைஸ் ப்ரொடக்ஷன். ஸோ அதை தவிர இப்போ மொரிங்காலேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஐ எம் அ ட்ரேடர் பேசிக்லி. ஸோ ட்ரேடராக இருக்கிறத விட இஃப் ஐ எம் அ ஃபார்மர் அண்ட் அ ப்ரொடியூசர்னா மை ப்ராஃபிட் வில் பி 5 to 10 times மோர் தேன் ஐ எம் அ ட்ரேடர். ஸோ இந்த மாதிரி கேஷ் கிராப்ஸாக சூஸ் பண்ணி they grow, it has a very high scope. What is the demand in the market? Like health conscious, millets, moringa, something. A lot of scope is there. Not only in food sector, coir is also from agri. Okay. It is India is one of the biggest supplier in the world. Coir. So for modernizing the agriculture throughout the world. Okay. So coir industry, coir pit blocks. Cocoa pits. It is used as a substitute for sand. Because US and the other countries they don't want to pollute their natural sand. So inge coir products is moving out. Coir prices have gone almost like 3 to 4 times higher in the last 1 year. Okay. So in the way, a lot of, not only in food, agriculture has demand for all the sectors, right from food, agriculture in other countries, constructions. Now, having touched other countries and specifically USA when you're talking about export of this agri-based products, எப்படி பார்க்குறீங்க? இந்த எக்ஸ்போர்ட்ஸில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கா, இல்லை இது வந்து மக்கள் விரும்புகிறாங்களா? இந்தியன் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து குவாலிட்டி இன்ஃபீரியராக இருக்கா? ஏன்னா பொதுவாக அது ஒரு கருத்து இருக்கும், இந்தியன் ப்ராடக்ட்ஸ்னால் கொஞ்சம் ஹைஜீன் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கா? எக்ஸ்போர்ட் எப்படி க்ரோ ஆகுதுன்னு பார்க்குறீங்க ஃபுட்டுக்கு? Sir, of course, sir, export there is a huge demand for the product. But as you said, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஹைஜீன் இஷ்யூஸ் இன்னும் இருக்கு பிகாஸ் ஆஃப் த சப்ளை செயின். ஃபாரின்லலாம் இருக்கும்போது நான் அன்றைக்கி ரீட் பண்ணேன், ஈவன் அ நார்மல் கெனடியன் ஃபார்மர் has around 200 to 300 acres. Sorry, 2000 acres. Oh, sorry, okay. 2000 acres, normal Canadian farmer. But இங்கே farmers அப்படி கிடையாது. Like they start just half acre, 1 acre. So அவங்க ட்ரை பண்ணும்போது என்னமோ whatever the facility they have, they resources come. So அங்கே வந்து it's completely different. So அந்த மாதிரி like we are also, our forum, the U Export is also discussing with government. Now government is giving a lot of schemes. They are fixing one product for a particular region. One product, one market. So they are giving subsidized facilities for the farmers and the processors. They are funding them. Funding is not only about the loan, they are giving grant, free grant. Okay. But they have to do it properly. Okay. So அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லா டெவலப் ஆச்சுன்னா எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இங்கே வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஜஸ்ட் நம்ம கண்ணில் பார்த்தா அதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. குவாலிட்டி நம்ம ஆஸ் அ கன்சியூமர் நான் சொல்கிறேன், கண்ணில் பார்த்தா ஓகே இது நல்லா இருக்கு நல்லான்னு சொல்லலாம். பட் அங்கே எக்ஸ்போர்ட்ஸுக்கு போகும்போது அதை டெஸ்ட் பண்ணி உள்ளே இருக்கிற மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். சம் பாக்டீரியாஸ் obviously will be there. Indian bacteria இருக்கு, அது நம்ம உடம்புக்கு ஒத்துக்கிறோம். US கஸ்டமர்ஸ் அவங்களுக்குலாம் ஒத்துக்க. ஈவன் பிக் பிராண்ட்ஸ் லைக் ஹல்திராம்ஸ் அவங்களோட ஒரு பேக்கெட்டில் ஒரு மிக்சரில் அந்த கிருமி இருந்ததுனால ஹோல் கண்டெய்னர் க்ளோஸ் பண்ணி அவங்க சீல கொட்டிட்டாங்க. கண்டாமினேஷன் எஸ்பெஷலி யூஎஸ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த சப்ளை செயின் நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம்னா, our government is giving lot of schemes, அதை யூஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணோம்னா அந்த குவாலிட்டி will be very good. பட் இது இப்போ ஏன் கனெக்ட் பண்ணி கேட்குறோம்னா ரொம்ப சிம்பிள். உங்களுக்கே தெரியும் IIMஸில் agri business management course இருக்குது, wherein they basically talk about how modernized this agri business is in terms of not only the equipments and technology but also in terms of quality conscious. இதை வந்து நீங்கள் ஒரு குவாலிட்டி டெஸ்டிங் பண்ணும்போது கண்டுபிடிக்கிறாங்கன்றதை தாண்டி ஃபுட் ப்ராசஸிங்கில் தப்பு இருக்குன்றதை தாண்டி ப்ரொடக்ஷன்லேயே எப்படி சரி பண்ணலாம், அட் ஃபார்மிங் ஸ்டேஜில் எப்படி சரி பண்ணலான்ற அளவுக்கு ரிசர்ச் which is happening and then they encouraging a lot of youth to get into that. Fortunately a lot of companies also are investing time and energy on this. So மேபி இந்த நீங்கள் கோர்ஸ் சொன்னதுனால மேபி இந்த மொரிங்கால இந்த ஃபுல் கோர்ஸ் நான் படிச்சுட்டேன் நினைக்கிறேன்.
Because when I started the exporting the samples-லாம் நம்ம ஃபாரின் பையர்ஸ்க்கு அனுப்பும்போது they will give a lot of bad comments. ஸோ அதை எப்படி சரி பண்ணுறது? லைக் ஃபர்ஸ்ட் we will correct the processor. ப்ராசஸருக்கு என்னென்ன சப்போர்ட் வேணும் அதை கரெக்ட் பண்ணுவோம். அப்புறம் தான் தெரியுது ஃபார்மிங்லேருந்தே இட் ஹேஸ் டு. ஸோ அதுக்கு வந்து லைக் காலேஜஸ் EDA பெரியகுளம் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் MICA. ஸோ அவங்க ரிசோர்ஸ் பர்சனை கூப்பிட்டு ஃபார்மர்ஸ்லாம் எஜுகேட் பண்ணி ஓகே அங்கேருந்தே நம்ம கரெக்ட் பண்ணி ஃபார்மர்ஸில் இருந்து கரெக்ட் பண்ணி கொண்டு வந்தோம். கரெக்ட். ஸோ மேபி எஜுகேஷனாக வந்துருச்சு இப்போ. ஆமாம். ஃபஸ்ட்டு இப்போ MBA முடிச்சுட்டு வர்றவங்களுக்கு நம்மள மாதிரி ஃபுட் பிஸ்னஸ்லையோ அக்ரி பிஸ்னஸ்லையோ ஆர் ஈவன் எக்ஸ்போர்ட் இந்த ஃபுட் அண்ட் அக்ரிலையோ என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? சார் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் ஜாப்ஸ் ரோல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் மல்டிநேஷ்னல்ஸ் லைக் ITC, HUL, பெப்சிகோ. நம்ம பெப்சிகோங்கன்னா ஜஸ்ட் கூல் ட்ரிங்க்னு நினைக்கிறோம், பட் பேசிக்லி தே ஆர் சோர்சிங் ஃப்ரம் அக்ரி. கரெக்ட். பிகாஸ் ஃபார் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் நான் வந்து கிருஷ்ணகிரியில் ஸ்பெண்ட் பண்ணுறேன் ஒரு ப்ராடக்ட் அனுப்புறது. அங்கெல்லாம் ஃபுல் ITC, ஃப்ரூட்டி, மாசா எல்லா கம்பெனியோட அக்ரி மேனேஜர்ஸ் வேர் தேர் இன் கிருஷ்ணகிரி. ஓகே. டு சோர்ஸ் மேங்கோ ஃபார் தேர் ஃப்ரூட் ஜூஸஸ். ஸோ அந்த மாதிரி ரோல்ஸ் இருக்குது லைக் ப்ராசஸிங் மேனேஜ்மெண்ட், ஃபார்மிங் மேனேஜ்மெண்ட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், டேட்டா அனலிஸ்ட் இன் அக்ரி. லைக் ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் வந்து அது பண்ணிட்டு இருக்காங்க. லைக் வாட் இஸ் த கார்டமம் ப்ரைஸ் ஃபார் த லாஸ்ட் 100 years. ஓகே. அதோட டேட்டா எடுத்து அதை அனாலிசிஸ் பண்ணி அதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா கம்மிங், ஏன்னா கார்டமம் ப்ரைஸ் இஸ் வெரி ஃப்ளக்சுவேட்டிங். ஸோ அதை பண்ண முடியுமா? ஸோ அந்த மாதிரி டேட்டா அனலிஸ்ட் ரோலும் இருக்குது அக்ரியில். அப்பார்ட் ஃப்ரம் தேட் லைக் கார்பரேட் தவிர லேப்ஸ், ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் பாடிஸ். ஏன்னா நாங்கள் எக்ஸ்போர்ட் இதெல்லாம் அனுப்பும்போது ஃப்ரம் த ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் பாடிஸ் த அக்ரி மேனேஜர் வில் கம். They will take samples from each of our product. They send for testing and they give the reviews. So அந்த மாதிரி இருக்குது. Apart from that, government bodies, NABARD, IDBI. Apart from that, Startup India, Startup TN. TNல வந்து அக்ரிக்னே தனியாக வச்சுருக்காங்க. TN Apex that is focused on agri-business. So அந்த மாதிரி government bodies we can get in. At the same time, you can also practice it as a professional. Okay. Like how a doctor or a lawyer மட்டும் தான் நம்ம ப்ரொஃபஷனல். ஃப்ரீலான்சராகவே போகலான்றீங்க? ஃப்ரீலான்சராகவும் போகலாம், கன்சல்டண்ட்டாக போகலாம். ஒரு பெரிய கம்பெனி அது ஃபார்மிங் பண்ணலாம், அவங்களுக்கு கன்சல்டண்ட்டாக போகலாம். யூ கேன் மேனேஜ் போத் த திங்ஸ். நீங்கள் அக்ரியும் பார்த்துக்க, உங்களோட ஓன் அக்ரியும் பார்த்துக்கலாம். ஓகே. அட் த சேம் டைம் நீங்கள் ஒர்க்கும் பண்ணலாம். ஓகே. விச் இஸ் நாட் ஃபீஸிபிள் இன் ஆல் த ப்ரொஃபஷன்ஸ். கரெக்ட். லைக் டாக்டர்னா மார்னிங் வேறு பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுவாங்க, ஈவினிங் அவங்க தான் வந்து பார்ப்பாங்க. சிமிலர்லி வித் இன்வென்ஷன் ஆஃப் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் ஏஐயில் அவங்க அப்பா இல்லை தாத்தா வச்சுருக்கேன், அவங்க ஃபார்மையும் நல்லா அவங்க டெவலப் பண்ண முடியும். அட் த சேம் டைம் இந்த மாதிரி கார்பரேட் ஜாப்ஸுக்கும் பண்ணலாம். சூப்பர், வெரி குட். இப்போது நிறைய பேருக்கு இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் வரணும்னு ஆசை இருக்குது, ஆனால் ஒரு பயம் பயங்கரமாக இருக்குது. நம்ம போய் தோற்றுருவோமோ, ஃபெயிலியர் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போயே அந்த கொஸ்டின் பேசணும். ஸோ இட்ஸ் ரைட் டைம் அண்ட் வி வாண்ட் யூ டு ஆன்சர் தட் கொஸ்டின். உங்களோட சஜஷன்ஸ் என்ன இருக்கும்? வாட் ஆர் த இன்புட்ஸ் யூ வாண்ட் டு கிவ் டு தி ஃப்ரெஷர்ஸ் ஆர் பீப்புள் ஹூ ஜஸ்ட் வாண்ட் டு கெட் இன் டு ஆண்டர்ப்ரனர்ஷிப் இன் ஃபுட் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்? என்ன பயங்கள் அவங்களுக்கு வந்து வேண்டாம், மித்தாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ மெயினாக எல்லோரும் பயப்படுறது ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ். த ப்ராஃபிட் தட் வி கெட் இஸ் டிஃப்ரெண்ட், பட் மெயினாக பயப்படுறது என்னோட கேபிட்டல் போயிடக்கூடாது, அதுதான் மெயினாக பயப்படுறாங்க. ஸோ அதில் ரெண்டு விதமாக இருக்காங்க. சில பேர் they take extreme risk and some people they don't take risk at all. ஸோ அதுக்கு ஜஸ்ட் நான் ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ ஹேவ் எக்ஸ் அமௌண்ட், சே ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹேவ் 10 lakhs கையில் இருக்குன்னா ஐ வில் டேக் ரிஸ்க் ஒன்லி ஃபார் 10 lakhs. ஈவன் இஃப் இட் கோஸ் ஜீரோ, yes of course it's a problem, but it's not a நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஆமா. ஸோ அந்த அவங்களால எவ்வளோ லாஸ் ஆனால் அவங்களால மேனேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கலாம். ஓகே. some people will take risk for 5 times 10 times the maybe loan வாங்கி risk pledge பண்ணி risk. yes of course. okay. நானுமே ஃபர்ஸ்ட் லோன் வாங்கி தான் அந்த ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட்லாம் பண்ணேன், பட் I know that I can manage even if it goes a miserable loss. The very very worst case scenario போனாலும் அதை என்னால் மேனேஜ் பண்ண முடியும்னு தெரிஞ்சதுனால தான் then I had the confidence to do that. So people will tell business as risk, but if you use calculated risk, calculated-ஆ நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா you can come. இது ஒரு பயம். எஸ். வேற என்ன பயம் இருக்கும் மக்களுக்கு? வேற என்ன? ஸ்டேடியா இன்கம் வருமா? லைக் மற்ற இதெல்லாம் ஒர்க் பண்ணும்போது மந்த்லி லைக் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு இந்த பிரச்சனை இருக்கும். காரணம் அவங்க பேரண்ட்ஸ் மேபி ப்ராப்ளி ஒர்க்கிங் ஆர் மேபி எம்ப்ளாய்ட் சம்வேர். I had this issue when I wanted to get into business. My father was asking the same question. Monthly எங்கேருந்து வரப்போகுது காசு, மந்த்லி எப்படி சம்பாதிப்பாங்கன்னு கேள்வி இருந்தது. ஸோ ஐ திங்க் இந்த ரெகுலர் இன்கம் இஷ்யூ வில் பி a question. How do you answer that?
என்ன பண்ணலாம்? அது ஒரு 1 year கஷ்டமாக இருக்கும், 1 or 2 years கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் பழகிடும். எப்படி அங்கே சேலரி வராது பழகிற மாதிரி இங்கே ஓகே திஸ் இஸ் ஹவு த சீசன் இஸ். சீசன் அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கூட வரும், சீசனில் அப்படி 0 கூட இருக்கலாம். ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு யூ வில் பி அடாப்ட். You just have to do better financial management. Yes, correct. Also உங்களுக்கு வந்து மந்த்லி சேலரியோட ஜாஸ்தியாகவும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. தட் இஸ் வெரி இன்வெஸ்டிங் டைம் மணி எனர்ஜி. And growth options நிறையா இருக்கனால maybe we have to அந்த phase we have to go through it. Correct sir, correct. And maybe as you said or 1 year, maybe 1 year, 1.5 years, just you see one business cycle is required. Correct sir. Very true. Thanks Bastin for coming and sharing lot of points. நிறைய ஐ திங்க் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும் இது. நிறைய பேருக்கு இந்த entrepreneurship நினச்சா பயம் இருக்கும், or food and agriculture sector நினச்சா வேணான்னு இருக்கும். But I think your thoughts and inputs would actually put some motivation to people. Thank you. Thank you sir. Thank you.